எக்ஸ்ட்ரா கரிக்குலத்தை பற்றி சொல்கிறேன். நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலம்னா என்ன, பிள்ளைங்க அதில் வந்து அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா, அந்த மாதிரி எல்லாருக்குமே நிறைய ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அது பற்றியான ஒரு இதுதான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து தே ஹாவ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த ஒரு டிப்பன்ஸில் பார்த்தீங்கன்னா டிக்கு டிக்குன்னு தட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ டீச்சர் சொல்லுவாங்க, ஒய் யூ ஆர் டூயிங் லைக் திஸ், டோன்ட் டு லைக் தட், கோ அவுட் சைட் அப்படி சொல்லுவாங்க. டோன்ட் சே லைக் தட். ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால தான் அவங்க அப்படி பண்றாங்க. ஸோ யூ ஹவ் டு செலக்ட் அவங்கள வந்து மியூசிக்ல அவங்கள கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் சம் சில்ட்ரன் தே ஹவ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் டிராயிங். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த நோட்டோடைய கார்னரை வந்துட்டு ஃபோல்டு பண்ணிட்டு இருப்பாங்க, ஸ்கிரிபிள் பண்ணிட்டு இருப்பாங்க பென் வச்சுட்டு. ஸோ அப்போ அந்த குழந்தைக்கு வந்துட்டு டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற அர்த்தம். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பவுமே ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, துள்ளி பிடிச்சி ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷனோட பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 8 இன்டெலிஜென்ட்ல தான் இதெல்லாம் உங்களுக்கு வருது. அதில் வந்து ஒவ்வொன்றா இருக்குது, மேக்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. ஸோ உங்க எல்லா குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒரு யூனிக் டேலண்ட் இருக்கும். எந்த குழந்தையுமே வந்து டேலண்ட் எல்லாமே இருக்காது. பட் நீங்க வந்து பேரண்டிங்கிறது வந்து நவடேஸ் ரொம்ப தேவை. பேரண்ட்ஸ் வந்துட்டு நீங்க ஒர்க் பண்றீங்க, நீங்க வீட்டுக்கு வர்றீங்க, அப்போ பிள்ளைங்க என்ன பண்றாங்கிறத கொஞ்சம் நீங்க வந்து பார்க்கணும், அவங்கள வந்துட்டு ஸ்டடி பண்ணணும். இப்போ நீங்க குளிக்காட்டுறீங்க, ட்ரெஸ் பண்றீங்க, ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க வந்து இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன கத்துக்கிட்டா, அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத நீங்க பார்த்து அவங்களுக்கு அதுல வந்துட்டு ஒரு வாய்ப்பை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பேக் சப்போர்ட்டிவா இருந்தீங்கன்னா they will be definitely they will come forward. ஸோ அது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மளுக்கு ஒரு வாலிபாலுக்குள்ள இருக்கக்கூடிய காத்தா இருந்தா எல்லாரும் அடிச்சு உரைப்பாங்க. அதே காத்து நாதசுரத்திலேயோ புல்லாங்குழலையோ கொடுக்கும்போது அது இசை உலகத்துக்கே தெரியுது. அது போலதான் இந்த மாதிரி காம்படிஷன்ங்கிறது வந்துட்டு உங்களை வந்துட்டு வெளியே கொண்டு வர்றதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் படிக்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன்ல ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் யாருமே கண்டக்ட் பண்றது கிடையாது. இப்போ கூட கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு இது வந்து ஒரு செகண்ட் டைமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ங்கிறது வந்துட்டு எங்கேயுமே பண்ண மாட்டாங்க, டிராயிங் பண்ணுவாங்க, மியூசிக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகவே ஸ்பெஷலா இது மாதிரி நம்ம வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது வந்துட்டு ஹார்ட் ஒர்க், நம்மளுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாதான், ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்பதான் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். இன்னைக்குள்ள பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, பிள்ளைங்களுக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு யூ ஆர் பிளஸ்ட் சில்ட்ரன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி பண்றதே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சாதனையாளரா வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கு. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், லிடியன் நாதஸ்வரம் சென்னையை சார்ந்த பையன் 14 வயசுல 7 கோடி ரூபாய் வின் பண்ணியிருக்கிறான். வேர்ல்டு பெஸ்ட்னு சொல்லிட்டு மியூசிக்ல. He know more than 15 varieties of the instruments அவருக்கு வந்து ப்ளே பண்றாரு. அப்போ அவங்களுடைய அப்பா வந்து அமர்தர் ரஷ்மன் என்ன பண்ணாருன்னு சொன்னா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரை தான் ஸ்கூலுக்கு அனுப்புறாரு. அப்புறமா வந்துட்டு இந்த குழந்தைக்கு என்ன டேலண்ட் இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கு அவங்கள பண்ணணும். ஸோ அதே போல எல்லாரும் டாக்டரா வந்தா பேஷண்ட் இருக்காரு, எல்லாரும் இன்ஜினியர் ஆனா அப்புறம் வேலைக்கு யார் இருக்காங்க. அது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்டோட இருக்கிறனால தான் ஒவ்வொரு வாய்ப்புகளும் ஒவ்வொரு வேலை வாய்ப்புகளும் இருக்குது. அதனால ஒரு சாதம் இருந்துன்னு சொன்னா அது பக்கத்துல நிறைய கூட்டு இன்கிரீடியன்ஸ் இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை எடுத்து சாப்பிடணும். அந்த மாதிரி போனா மட்டும்தான் உங்க லைஃப்ல வந்துட்டு நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா வர முடியும். ஸோ டைம் இல்லைங்கிறது யாருமே சொல்லக்கூடாது. எவ்ரி 5 மினிட்ஸ் நீங்க லேட் பண்றது பாத்தீங்கன்னு சொன்னா 10 டைம் நீங்க வந்துட்டு 5 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? 50 நிமிஷம் நம்மளுக்கு வேஸ்டா போகுது. அதனால வந்துட்டு ஒரு டைம் கூட நீங்க வேஸ்ட் பண்ணாம நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலத்துல எவ்வளவு பேர் சாதிச்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கலாம், எஸ்பிபி சார் எடுத்துக்கலாம், more than 45 songs he sang. அப்போ வந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நாள் மோர் தென் ஒரு 15 பாட்டு பாடியிருக்கிறாரு. ஸோ எப்படி சாத்தியமாகுது இவங்களுக்கு மட்டும்? ஸோ அதனால கண்டிப்பா எல்லா பேரண்ட்ஸும் பிள்ளைங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அவங்க ஒரு ரொம்ப பெரிய லெவலுக்கு போவாங்கிறது வந்துட்டு என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. சந்தன காற்று உங்கள் ஜன்னலில் வீசட்டும், சரித்திர புகழ் உங்கள் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம்.